இத்தனை நாள் அவளை புரிஞ்சுக்காம நான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். ஆனா அவ அது எதையுமே மனசுல வச்சுக்காம என்கிட்ட இனி என்னால அவளுக்கு எந்த கஷ்டமும் வராதுங்க. நம்ம குடும்பத்துல மானசாவுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு மகதான் வித்யா. இதை விட அவளுக்கு வேற என்னம்மா வேணும்? இந்த சந்தோஷத்துல அவ எழுந்து வந்துருவா பாரு. டாக்டர், வித்யா எப்படி இருக்கா? வித்யா நல்லா இருக்காங்க. அவங்கள இப்ப வேற ரூமுக்கு மாத்திருக்கோம். டாக்டர், நான் போய் பார்க்கலாமா? உங்களுக்கு இருக்க தவிப்பு அவங்களுக்கு இல்லாம இருக்குமா? உங்க ஒய்ஃப் உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க, நீங்க போய் பாருங்க. நான் பார்த்துட்டு வந்துடுறேன். உன் வித்யா உன்னை விட்டு போக மாட்டா. எனக்கு தெரியும் வித்யா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ம இன்னும் 100 வருஷம் சேர்ந்து வாழ போறோம். அதை யாராலையும் தடுக்க முடியாது. ரொம்ப வலிக்குதா? என் வாழ்க்கையோட ஒட்டுமொத்த வலியும் காணாம போயிருச்சு சஞ்சய். நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எழுந்து நடக்கணும், இப்பவே வீட்டுக்கு போகணும், அத்தை கூட சேர்ந்து குடும்பத்துல ஒருத்தியா வாழணும்னு ஆசையா இருக்கு. எல்லாம் நடக்கும். அதுக்கு முன்னாடி நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அத்தைக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சஞ்சய். அவங்க என்ன முழுசா புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க என்ன பேசுனீங்கன்னு தெரியாது, ஆனா கண்ணாடி வழியா பார்க்கும்போது ஒரு பெரிய பாச போராட்டமே நடந்துச்சுன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு. நான் எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன், உனக்கு கிண்டலா இருக்கா? நானும் உங்க ஃபீலிங்க பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இந்த நாளுக்காக நம்ம எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். நடந்துருச்சு சஞ்சய். அம்மா என்ன சொன்னாங்க? மாமியார் மருமகளுக்கு நடுவுல 1000 இருக்கும், அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியுமா? அடி பாவி, சேர்ந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள கட்சி மாறிட்டியா? என் அம்மாவே எனக்கு மறுபிறவி எடுத்து வந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அதுக்காக கத்தி குத்துப்பட்டு இப்படி ஹாஸ்பிட்டல்ல வந்து படுக்கணுமா? இப்படிலாம் நடக்கும்னா இந்த மாதிரி இன்னும் எத்தனை தடவை வேணாலும் கத்தியால குத்துப்படலாம். ஏய், சத்தமா பேசாத. அந்த சகுந்தலா வந்துட போறா. வரட்டும், என்ன பண்ணுவா? முன்ன மாதிரி என்ன தனியாள்னு நினைச்சிட்டாளா? இப்ப என் கூட என் அத்தை இருக்காங்க. அவளால இனி என் சுண்டு வரல கூட தொட முடியாது. எந்திரிச்சு உட்காரவே முடியாத சிச்சுவேஷன்ல இருந்தாலும் உன் தைரியம் இன்னும் குறையவே இல்லை. எப்படி குறையும்? இனிமேதான் அதிகமாகும். எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் எல்லாரும் தன் உயிரை காப்பாத்திக்க தான் நினைப்பாங்க. நீ மட்டும் எப்படி உன் உயிரை பணைய வைக்கிற? அதுக்காக மாமாவை குத்த வரும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? தடுத்திருக்கலாம், ஆனா குறுக்க போய் வேணுமா என்ன? தடுக்கதான் போன சஞ்சய், அவன் வந்த வேகத்துல சொருகிட்டான். ஆமா, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? கத்தி வயித்துல தானே இறங்கிச்சு? ஆமா. இல்ல மேல ஏதாவது? புரியல. இல்ல, இப்போ உன் இதயத்துல பட்டிருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அதுக்குள்ள இருக்கிற எனக்கு காயம் பட்டிருக்கோம்ல, அதான் கேட்டேன். ஐயோ, இந்த மாதிரி டயலாக் எல்லாம் உனக்கு யாருடா எழுதி கொடுக்கறா? கொல்றியே. அதுக்கெல்லாம் 10 பேர் கொண்ட ஒரு குழு வச்சிருக்கேன். முதல்ல அவனுங்களை வெளுக்கணும். என்ன சொல்றியா? டாக்டர், டாக்டர், டாக்டர். ஒண்ணும் இல்ல, சும்மா. ஒண்ணு
அடி. நம்ம ஆளுங்க எவ்வளவு ட்ரை பண்ணிருக்காங்க மேடம். அவங்களால முடியல. எல்லாத்தையும் தாண்டி அந்த வித்யாவை காப்பாத்திட்டாங்க மேடம். எத்தனை தடவை இன்னும் எத்தனை தடவை தான் மிஸ் பண்றது? ச்சே, கத்தியால குத்துனவ ஒழுங்கா குத்தி இருந்தா அவ வீட்லயே செத்துருப்பா. இல்ல அந்த மருந்து எடுத்தவன் அங்கேயே அழிச்சிருந்தா ஹாஸ்பிட்டல்லே செத்துருப்பா. ஆனா அவ பீனிக்ஸ் பறவை மாதிரி என்ன பண்ணாலும் தப்பிச்சு வந்துகிட்டே இருக்காளே. நம்ம ஆளுங்க எல்லாரையும் போலீஸ் வரிசை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். மேடம், இதுக்கு மேல அந்த வித்யா விஷயத்துல ரிஸ்க் எடுக்கிறது என்ன? அவளை அப்படியே விட்டுட்டு போலீஸ்ல சரண்டர் ஆயிடலான்னு சொல்றியா? கொன்னுடுவேன். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் மிச்சம் இருக்கிற என் சொத்தெல்லாம் வித்தாவது அந்த வித்யாவையும் வேதா குடும்பத்தையும் நான் அழைப்பேன்டா. அவளை அந்த ஹாஸ்பிட்டலையே வச்சு எப்படியாவது தீர்த்து கட்டணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஏய், வெளியில ஏதோ சத்தம் கேக்குது, என்னன்னு பாரு. மேடம் மேடம், என்னடா? போலீஸ் நம்மள சுத்தி வளைச்சிட்டாங்க. சீக்கிரம் வாயா. யாரும் அசையாதீங்க. சகுந்தலா, இதுக்கு மேல நீ தப்பிக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா எங்க கிட்ட சரண்டர் ஆயிடு. அப்படி இல்லனா நீ இங்க இருந்து உயிரோட போகவே முடியாது. இப்ப என்ன மேடம் பண்றது? தப்பிக்க ஏதாவது வழி இருக்காடா? வேற வழி இல்ல மேடம். சரண்டர் ஆகிறத தவிர வேற வழி இல்லைன்னு சொல்ற, அப்படித்தானே? சரண்டர் ஆயிட வேண்டியதுதான். ஹேண்ட்ஸ் அப். வாயா. என் கூட இருக்க வேண்டிய ஆளு இப்ப அந்த வித்யா கூட சேர்ந்துக்கிட்டு என்ன அரெஸ்ட் பண்ண பாக்குற? உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வெளியில நடமாடவே கூடாது. மரியாதையா வந்துரு. சரண்டர் ஆயிடுற. ஏய், எல்லாரும் வாங்க. மரியாதையா நில்லு. எங்க போற? நில்லுன்றல. வாயா. வாங்க. ஏய் சகுந்தலா, மரியாதையா நில்லு. நில்லுன்னு சொல்றல. நிக்கலனா உன்னை சுற்றுவேன். நில்லு. டேய் நில்லுங்கடா டேய். மரியாதையா நில்லுங்க. ஏய், நில்லுங்கன்றல. சார், யோ, தப்பிச்சு போயிட்டாங்களே. விடக்கூடாது அந்த சகுந்தலா தேவி. எப்படியாவது பிடிச்சே ஆகணும். ஆமா சார், விடக்கூடாது. தூங்கலனாலும் பரவாயில்ல. அந்த சகுந்தலாவை பிடிச்சே ஆகணும். ஓகே சார். தேடுங்கயா. என்ன என் கைய புடிச்சு பாத்துக்கிட்டே இருக்க? ஏன் பார்க்க கூடாதா என்ன? ஆ, என்ன? ஒண்ணும் இல்ல.
இன்னைக்கு உன் முகத்துல ஒரு புதுவிதமான உற்சாகமும் சந்தோஷமும் தெரியுதே. கத்தி குத்து பட்டு பெட்ல படுத்திருக்கேன், என் முகத்துல உற்சாகம் தெரியுதா? எப்படா இந்த ஹாஸ்பிடலை விட்டு வீட்டுக்கு போலான்னு கடுப்புல இருக்கேன், நீ வேற வெறுப்பேத்தாத. அப்போ ஒரு உற்சாகமும் இல்ல. இல்ல. இப்ப மணி என்ன ஆகுது தெரியுமா? என்னது? அங்க பாரு. ஐயோ, ரொம்ப லேட் ஆயிடுச்சுல. சரி, தூங்கலாமா? தூங்குறதா? நாளைக்கு தேதி 23. ஆமாமா, இன்னைக்கு 22னா நாளைக்கு 23 தானே. என்ன ஒரு கண்டுபிடிப்பு. இப்ப அதை தவிர வேற எதுவுமே இல்லையா? வேற என்ன? நல்ல ஞாபகப்படுத்தி பாரு. நாளைக்கு நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமான நாளா இருக்கலாம். இந்த கத்திக்குத்து ஹாஸ்பிட்டல்னு டென்ஷன்ல நீ அதை மறந்துருப்ப. ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வந்துருச்சா? சொல்லு 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 சொல்லு. நாளைக்கு சண்டே. இதான் கேலண்டரை பார்த்தாலே தெரியுமே. சாதாரண சண்டையா அது? புரட்டாசி முடிஞ்சு வர ஃபர்ஸ்ட் சண்டே அது. இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா? ஆமா, ஒரு மாசம் விரதம் முடிச்சிட்டு ஊருக்கே நாளைக்கு ஃபுல் கட்டு கட்டுற சண்டே. வீட்ல இருந்திருந்தா தலைவாழை இலை போட்டு ஆடு, கோழி, மீன், தண்டுன்னு ரகரகமா சமைச்சு ஃபுல் கட்டு கட்டலாம். ஆனா இப்ப இந்த கத்தி வேற குத்தி இருக்கு, என்ன பண்றது? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே கடைக்கு போய் நீ கேக்குற எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். இந்த இடத்துல வச்சே கட்டு, சரியா? கட்டு பிரிக்கிற வரைக்கும் ஒன்லி ஜூஸா, வேற எதுவும் கட்டக்கூடாதுன்னு டாக்டர் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு. ஓ, எதுகை மோனை? எஸ். சரி, நான் ஒரு கேன. இப்போ நீ எதுக்கு தலையில அடிச்சுக்கிற? இப்படி அடிக்கடி தலையில அடிச்சுக்கிட்டா நம்ம தலை எழுத்தே மாறுமா. இத ஒரு சீன விஞ்ஞானி இருக்காரு, அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. நல்ல கண்டுபிடிப்பா இருக்கு. உன் பிறந்த நாளைக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன், நாளைக்கு ஏன் பிறந்த நாள் ஒரு வாழ்த்து கூட சொல்ல மாட்டேங்கிற. இதுவே உன் பிறந்த நாளை நான் மறந்துருந்தா என்ன சும்மா விட்டுருப்பியா? என்ன பண்றது, ஆண் ஜென்மம்னாலே தியாகம் தானே. எதிர்பார்த்தது ஏன் தப்பு தான். என்ன தொண்டை வரைக்கும் வார்த்தை வருது, பாதிலே முழுங்கிறியே. எனக்கு ரொம்ப பசிக்குது, அதான் என் வார்த்தையில நானே மென்னு முழுங்குறேன். பேச்சு முழுங்கினா பசி அடங்குமா? பசி அடங்குதோ இல்லையோ, வெறி கொஞ்சம் அடங்கும். தூங்கலாமா? தூங்கலாமே. கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டேங்கிறாளே. மெதுவா பாத்து விடு, நான் பாத்துக்கிறேன். சிரிச்சியா? இல்லையே. நீ சிரிக்கலனா என்ன, என் நிலைமைய பார்த்து இந்த ஊரே சிரிக்கும். இருக்கிற கடுப்புல இவனுங்க வேற. யோ, ஜெனரேட்டர் போடுங்க. சஞ்சய், எனக்கு பயமா இருக்கு சஞ்சய். வித்யா, நான் இருக்கேன். என்ன பயம் உனக்கு? சஞ்சய், சஞ்சய், அந்த சகுந்தலா தான் ஹாஸ்பிடலுக்குள்ள ஆளை இறக்கிட்டா போல. இப்ப என்ன பண்றது சஞ்சய்? உள்ள எவன் வந்தாலும் உயிரோட திரும்பி போக முடியாது. நீ தைரியமா இரு. சஞ்சய்,
சஞ்சய் ஏகப்பட்ட பேர் வராங்க சஞ்சய். நீ ஒரு ஆளா எப்படி சமாளிப்ப? நீ பயப்படாத வித்யா, நான் பாத்துக்கிறேன். டேய் வாங்கடா, வாங்க வாங்கடா. ஒத்தையா வந்தாலும் சரி, மொத்தமா வந்தாலும் சரி, பாத்துக்கலாம். வாங்கடா. சஞ்சய் எனக்கு பயமா இருக்கு சஞ்சய். வித்யா நீ பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். வாங்கடா. ஏய் ஹாப்பி பர்த்டே டு யூ. ஏய் வாடா வாடா வாடா. ஹாப்பி பர்த்டே சஞ்சய். வாங்க 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 வாங்க. ஐயோ பயந்துட்டாமா அவ. ஏய் ஹாஸ்பிடல்ல பர்த்டே செலிப்ரேட் பண்றானா? என் லைஃப்ல மறக்க முடியாத நாள். என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். ஏய் போதும்டா, அப்புறமா டுயட் பாடலாம். அப்பா டேய் நாங்கெல்லாம் இருக்கோம், எங்களை கொஞ்சம் கவனிடா. விட்டுருந்தா எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுருப்போம் போல இருக்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மை சன். தேங்க்யூப்பா. சஞ்சய் ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்ஸ்மா. ஹாப்பி பர்த்டே சஞ்சய். தேங்க்ஸ் அண்ணா. ஹாப்பி பர்த்டே சஞ்சய். தேங்க்ஸ் விஜய். தேங்க்யூ so much வித்யா. நாங்க கூட வித்யா இருக்கிற இந்த நிலைமையில செலிப்ரேஷன் எல்லாம் ஒண்ணு வேண்டான்னு தான் நினைச்சோம். ஆனா வித்யா தான் முடியவே முடியாதுன்னு சொல்லி இத கொண்டாடியே ஆகணும்னு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண சொன்னான். இது எல்லாமே வித்யாவோட ஐடியா தான். என்னடா இந்த ஹாஸ்பிடல் வார்ட்ல பர்த்டே செலிப்ரேட் பண்ண சொல்றாளேன்னு ஃபீல் பண்றியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப பாரு மேஜிக்க. எப்படி? எப்பவுமே நீ வேற லெவல் தான் வித்யா. ஐ லவ் யூ. வித்யா ஒவ்வொரு நிமிஷமும் நீ இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா மட்டும் இல்லாம சஞ்சய்க்கான பெஸ்ட் வைஃபாவும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிற வித்யா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. சரி சரி கேக் வெட்டலாமாடா?